லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து வரும்போது அவங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? துலாம் ராசி அப்படின்னு எடுத்தாலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால அழகு பிளஸ் பேலன்சிங் ரெண்டுமே உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த துல்லியமாக முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த அழகுங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்த எக்ஸ்டீரியர் வியூ மட்டும் கிடையாது. உள்ள மனசளவிலும் எப்பயுமே ஒரு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது துலாம் எதிர்பார்க்கும். இதை தான் இவங்களுடைய அடிப்படை குணமாவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் இவங்க காற்று ராசிகளோட சேரும் போது என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இது செட் ஆகும்? இது துலாம் அப்படிங்கிறதே காற்று ராசி. இது காற்று ராசிகளான மிதுனம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துலாம்க்கு அப்புறம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த 3 வீடுகளோட பொருந்தி போறப்ப ரொம்ப இன்டெலெக்சுவல் பேர் அப்படின்னு சொல்லலாம். யாரோடனா துலாம் தனியாக கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இயற்கையான அன்பு அனுசரணை எல்லாமே இருக்கும். பேலன்சிங் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஆனால் என்னன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவுமே தயக்கமும் தாமதமும் இருக்கும். அதனால சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வரும். மற்ற 2 காற்று ராசிகளான மிதுனம் பிளஸ் கும்பம் அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். தே ஆர் இன்டெலெக்சுவல் பேர்ஸ் ஆக்சுவலா. அப்போ இவங்களுடைய அறிவு சிந்தனை செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுடைய அறிவு சிந்தனை செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பேர்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கும். என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோ கால்டு பெர்ஃபெக்ஷன் மட்டும் எதிர்பார்க்காம கொண்டு போனாங்கன்னா இந்த பேர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஓகே. நெருப்பு ராசியோட அடுத்து நம்ம துலாம் ராசி இணையும் போது எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும்? பொதுவாகவே துலாம் காற்று ராசி. நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்றது மேஷம், சிம்மம், தனுசு. இந்த நெருப்பு ராசிகளோட காற்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு இக்னிஷன் பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்மம் தனுசை தனி கேட்டகரியிலையும் மேஷத்தை தனி கேட்டகரியிலையும் நம்ம பிரிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா மேஷம் இவங்களுக்கு 7ஆம் இடமா வர்றதுனால ரொம்ப சிறந்த பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா இவங்க கிட்ட விவேகம் இருக்கும், அவங்க கிட்ட வேகம் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்றப்ப எக்ஸலண்டான பேரா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல விவேகமா சிந்திக்கக்கூடிய நபரும் வேகமா சிந்திக்கக்கூடிய நபரும் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பமே முன்னேற்றம் அடையும். ஒரு பேலன்ஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இயல்பாகவே அமையுது அப்படிங்கிறதுனால இவங்க ஃபேமிலியே அடுத்த கட்டம் முன்னேற்றம் அடையலாம். ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் துலாம் இந்த மேஷம் பேர்ல இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தலைமுறையிலேயே அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான பேர் மேஷமும் துலாமும். மற்ற 2 ராசிகள் அதாவது நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மமும். இப்ப சிம்மம் எடுத்தோம்னா கம்பீரம், தனுசு எடுத்தோம்னா அறிவாற்றல். இந்த 2க்கு மேலேயுமே துலாமுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா துலாம் லைஃபை எப்படியும் பேலன்ஸா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரக்கடா இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரக்கடா இருக்கக்கூடிய ராசிகள் இது நெருப்பு ராசியில ரெண்டுமே சிம்மமும் சரி தனுசும் சரி. இப்ப இந்த 2 மேல இருக்கக்கூடிய ஈர்ப்புங்கிறது இவங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று அந்த ஈர்ப்பின் காரணமாக இவங்க அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்களோட எப்படியாவது பயணிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்று சொல்லணும்னா இப்போ துலாம் ராசியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்க 2 பேர் மேல ஒன் சைட் லவ் ஏற்படுதுன்னு வச்சுப்போம்.
ஒன்று அவங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து சிம்மத்திலேயோ இல்லை தனுசுலையோ இருக்கிறாங்கன்னா அவங்களை எப்படியாவது லைஃப் பார்ட்னராக கன்வெர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி இருக்கும். அதை வந்து லைஃபையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க. அந்த விதத்தில் பார்க்குறப்ப இது ஒரு நல்ல எக்ஸலண்டான பேர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். காற்று ராசியான துலாமை பொறுத்தளவுக்கு நெருப்பு ராசியான இந்த 3 ராசிகளும் ஒரு கிரீன் ஃபிளாக் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். துலாம் ராசி நிலம் ராசிகளோட சேரும் போது எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு நில ராசிகளான ரிஷபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் மகரம், இந்த 3ஐயுமே நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து கன்னி ராசியும் மகர ராசியும் ஒரு கேட்டகரியிலையும் ரிஷபத்தையும் துலாமையும் ஒரு கேட்டகரியில வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த கன்னியும் மகரமும் வந்து பாத்தீங்கன்னா நில ராசிகளுடைய தன்மைகள்ல இருந்தாலும் அவர்கள் ரொம்பவுமே நிதானமானவர்கள். இந்த துலாம் ராசி பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை விரும்பினாலும் கூட அவங்க வந்து தன்னுடைய சுதந்திரத்தில் அதிகமா தலையிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து துலாம் ராசிக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னா மகரமும் சரி கன்னியும் சரி இப்படிதான் இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா வந்து சில விஷயங்கள்ல பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து துலாமுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வாங்க ரிஷபராசி. இந்த ரிஷபராசியும் துலாமும் ரெண்டுமே வந்து சுக்கிரனை ஆதிக்கம் கொண்டு இருக்கக்கூடிய ராசிகள். என்னதான் வந்து ஒரே ராசிநாதனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சின்னதா இருக்கக்கூடிய அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறத துலாமால டாலரேட்டே பண்ண முடியாது. அப்படி பாக்குறப்ப காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நில ராசிகளோடு பொருந்தக்கூடிய தத்துவத்துல பொருந்தவே பொருந்தலை அப்படிங்கிறத பாக்குறோம். இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிற ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல இந்த நில ராசிகளை நம்ம வச்சுக்கலாம் துலாம் பொறுத்த அளவுக்கு. ஓகே, இப்போ நீர் ராசிகளோட வந்து நம்ம துலாம் ராசி சேருது அப்படின்னா அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? துலாம் ராசி அப்படின்னு பார்த்தாலே இயற்கையாகவே வந்து அது வந்து காற்று அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்டது. இந்த காற்றை அடிப்படையாக கொண்டது நீரோடு எப்பயுமே என்ன தன்மை ஏற்படுத்தும், ஒரு குமிழ் மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், சலசலப்பை ஏற்படுத்தும். அப்படி பார்க்குறப்ப நீர் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், விருச்சிகம், மீனம். இதுல கடகத்தை மட்டும் தனியா ஹேண்டில் பண்ணணும். விருச்சிகம் மீனத்தோட ஹேண்டில் பண்றப்ப அவங்களுடைய உணர்ச்சி வயம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து காற்று அப்படிங்கிறப்ப இவங்க வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே ஐடென்டிஃபை பண்றது துலாமோட வேலையா இருக்கும். அதனால வந்துட்டு இவங்க கூட இருக்கக்கூடிய நீர் ராசிகள் வந்து பெரிதளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா துலாமால அவங்களுடைய பொறுமையை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சகிச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம அடிச்சுட்டே இருக்கிறோம், இவன் வாட்டுக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறதுனால துலாமுக்கும் இந்த நீர் ராசிகளுக்கும் பெருசா செட் ஆகாது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த கேட்டகரி வாங்க கடகம். எமோஷ்னலா வந்து ரொம்ப டிபெண்டான ஆட்கள் இவங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து பேலன்ஸ்டா போகணும்னு நினைக்கிறவங்க யாரு, துலாம். துலாம் பேலன்ஸ்டா இருக்கணும்னா இவங்க எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கிறாங்களோ அதே லெவலுக்கு தான் எமோஷனல் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க சோ மச் ஆஃப் எமோஷனல் அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் இவங்க கொடுக்கறதுனால கடகத்துக்கும் துலாமுக்கும் வந்து செட்டே ஆகாது. என்ன கேட்டா துலாம் ராசிக்காரங்க நீர் ராசிகளை வந்து ஸ்கிப் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து துலாம் ராசியோட இந்த காம்பினேஷன் சொன்னீங்க இல்லையா சார். ஸோ துலாம் ராசி ரிலேஷன்ஷிப்ல பர்ஃபெக்டா இருக்கணும்னா அவங்களுக்கான டிப்ஸ். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு எண்ணம் என்னன்னா அடுத்தவங்களை எப்படியாவது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதனால தன்னுடைய முடிவுகள்ல இருந்து நிறைய மாற்றங்களுக்குள்ளாக வருவாங்க. இது ஒரு விதத்துல பாக்குறப்ப நல்ல விஷயம் தானே, அடுத்தவங்களுக்காக வாழ்றாங்களே அப்படின்னு தோணாலும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய மென்டல் பீஸ் அப்படிங்கிறது முற்றிலுமா இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சில நேரங்கள்ல நம்மளை பொருத்திக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளை வளர்ச்சி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. துலாம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகளில் சரியாக இருந்தாலே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ட்னர்ஸ்க்கு உடச்சு பேசுறது வந்து இன்னும் சிறப்பான விஷயமா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை இன்னர் ஃபீலிங்ஸா ஹிடன் ஃபீலிங்ஸா மறைச்சு வச்சுட்டே இருப்பாங்க. அந்த வேலையே வேணாம், எனக்கு தான் யோசிக்கிறேன், இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத அவங்களுடைய பார்ட்னர்ஸோட நல்லபடியா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னாலே துலாம் வந்து ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல சூப்பரா வந்து ரிலேஷன்ஷிப் விஷயங்களை கொண்டு போக முடியும். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.